ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. மார்க்கெட் அகைன் செல்லிங், செல்லிங், செல்லிங். நேத்தும் செல்லிங், இன்னைக்கும் செல்லிங். ஸோ எதிர்பார்த்த மாரியே 25,900 லெவல்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து செல்லிங் தான். பெருசா வந்து மூவ்மெண்ட்டே இல்ல. கன்டினியூஸா செல்லிங்லேயே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் தாங்க. ஐடி செக்டார் வந்து டெய்லி இறங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாம ஒரு ரிவர்சல் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்குறேன். ஆனா எதுவுமே நடக்காம கன்டினியூஸா செல்லிங்லேயே இருக்கான். இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து செல்லிங்ல தான் இருக்காய்ங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் இப்போதைக்கு. ஏன்னா நாளைக்கும் வந்து 800 கீழ தான் ஓப்பன் ஆகும் போல. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இன்னுமே செல்லிங் போகும். ஸோ ஃபர்தரா வாங்க லெவல்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 25,800 அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல். ஸோ அந்த லெவல்ல தான் வந்து இப்போதைக்கு டச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அதுக்கு கீழ ஓப்பன் ஆகும் பட்சத்தில், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலா 25,650 இருக்கும். அது ஒரு மைனர் சப்போர்ட் தான். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 25,500ல தான் உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாவும் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் சொல்லுவோம் அத. ஸோ ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்கேஸ் நாளைக்கு வந்து 25,800 லெவல்லயே ஓப்பன் ஆகி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவா ஷிஃப்ட் ஆச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஆனாலும் 100 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. 25,900ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. 26,000ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணா மட்டும் தான் 25,250 வரைக்குமே போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட நிலைமை. ஆனா என்னன்னா, ஐடி தான் நல்ல செல்லிங் சொன்னேன். பட் அவன் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட வந்திருக்கான். ஸோ அதுவும் ஒரு குட் நியூஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங். ஸோ பேங்கிங் வந்து சைட்வேஸ் தாங்க. அவன் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கான். அவன நம்ம இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவன்கிட்டருந்து பெருசா சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்க ஐடி தான். கிட்டத்தட்ட வித்தின் ஒரு 10 டேஸ்ல 18% வந்து இறங்கியிருக்குங்க. நிஃப்டி ஐடி. வித்தின் ஒரு 10 டேஸ்ல ஓவராலா வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 33% வரைக்கும் அந்த ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி 46,000லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 28-30% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல கரெக்ஷன், நல்ல ஒரு கிராஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஒரு நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. நல்ல லோல இருக்கு. ஸோ மெயினா ஸோ இந்த இடத்துலருந்து ரிவர்சல் குடுத்தான்னா நல்லாருக்கும். ஸோ அவன் குடுக்கல அப்படின்னா, இன்னும் வந்து கவலைக்கிடம் தான் இந்த ஷேரு. கிட்டத்தட்ட 33,100 32,900 அந்த ரேஞ்சில வந்து சப்போர்ட் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, 31,000 வரைக்கும் கூட ஃபால் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு ஐடில. ஸோ ஐடி கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட்டு மெயினா வந்து நம்ம டிசிஎஸ் அண்ட் வந்து HCL பார்க்கணும். ஸோ டிசிஎஸ்ஸ பார்க்கும்போது, அவனும் வந்து அந்த எல்லா ட்ரெண்ட் லைனையும் உடைச்சு கீழ இறங்கி நவுத்திட்டு இருக்கான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 2,500ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3,400 பக்கம் இருந்தவன் இப்ப 2,750 வந்துட்டான். ஸோ 2,500ல தான் அவனுக்கு சப்போர்ட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குறானான்னு தெரியல. பார்க்கணும். HCL டெக்னாலஜி ஸோ அவனும் வந்து கன்டினியூஸா செல்லிங்ல தாங்க இருக்கான். ஸோ அவனும் வந்து நம்ம இப்போதைக்கு ஐடிய பத்தி நம்ம பேசவே முடியாதுன்ற மாரி இருக்கானுங்க. ஸோ இப்ப இருக்கிற இடமே ஒரு சப்போர்ட் லெவல் தான். இன்கேஸ் அதையும் உடைச்சுச்சு அப்படின்னா, ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து இப்போ 1476ல இருக்கு. இந்த இடம் ஒரு சப்போர்ட் தான். இதையும் உடைச்சுச்சுன்னா 1381 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்து எல்&டி. இன்னும் ஒரு குட் நியூஸ்னா எல்&டி வந்து நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? எல்&டி வந்து ஓகேவா இருக்கு. ஸோ எல்&டி வந்து அப்ல தான் இருக்கு. ஸோ அதில வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பட் HCL அண்ட் டிசிஎஸ் நல்ல லோ. அதே மாரி HDFC அந்த 914 வரைக்கும் வருவான்னு எதிர்பார்த்தேன். வந்துட்டான் இன்னைக்கு. இன்னைக்கு 20ல இருக்கான். மேபி நாளைக்கு லோ அடிச்சு 914ல சப்போர்ட் எடுத்து மேபி ரிவர்சலும் ஆகலாம். இல்ல அதுக்கு கீழ இறங்குச்சுன்னா இன்னும் கவலைக்கிடம் தாங்க ஆவணும். ஸோ ஒரு மாரி எப்படி சொல்றது? மொமெண்டம் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. ஆனா பெரிய லெவல்ல வந்து செக்டார்ஸ்ல வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆல் டைம் ஹைல போயிட்டு வந்தாலுமே அ ஐடிலாம் இன்னும் ரெக்கவரி நெறையவே ஆக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 30% கரெக்ஷன்ல இருக்கான். இன்னும் அவன் வந்து ரெக்கவரி மூட்க்கே போமாட்றான். அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு இதனால அவன் வந்து ரெக்கவரி மூட்க்கே போமாட்றான். ஸோ அவன்லாம் ரெக்கவரி குடுத்தா தான் நிஃப்டி வந்து இன்னும் நல்ல நல்ல ஹைக்கு போகும். ஏன்னா பேங்கிங் வந்து அவனால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டான். குறிப்பா வந்து HDFCயுமே இன்னும் சப்போர்ட் குடுக்கல. ஓகேங்களா? அவனுமே வந்து நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கான். கிட்டத்தட்ட அரவுண்ட் அவனுமே 10% ஃபால்ல தான் இருக்கான். ஸோ அவனுமே வந்து சப்போர்ட் குடுக்கணும். ஸோ நெறைய பேர் இந்த சப்போர்ட் குடுக்காமலே நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை நியர் பைல தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இவங்கலாம் சப்போர்ட் நல்லா குடுத்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா நிஃப்டி தாறுமாறா போகும். பட் அந்த சப்போர்ட் எப்ப கிடைக்கும்ன்றத சொல்ல முடியாது. மேபி
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா எஃப்ஐஐஸோட இன்ஃப்ளோ வந்து இன்னும் வந்து ஸ்டெடி ஆகல. இன்னும் அவங்களோட இன்ஃப்ளோ வந்து இன்னும் உள்ள வராம இருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் டவுன்ல இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா டிஐ வந்து ஆல்ரெடி வந்து எஃப்ஐஐ காம்பன்சேட் பண்றதுக்காக நெறைய உள்ள வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட இன்ஃப்ளோவும் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் செல்லிங்லயே இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.